குடியிருந்த எகிப்து நாட்டின் வழக்கத்தின்படி செய்ய வேண்டாம். நான் உங்களை அழைத்து செல்லும் கானான் நாட்டின் வழக்கத்தின்படியும் செய்ய வேண்டாம். அவர்கள் முறைமையும் வேண்டாம். ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த அந்த முறையையும் செய்யக்கூடாது. கானான் தேசத்துக்கு போக போகிறோம், அந்த முறையும் செய். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதான பிரமாணம். இப்போ நீங்கள் ஒரு திருமணம் எந்த முறையில் செய்கிறீங்க பாருங்கள். ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சு, எந்த முறையில் செய்கிறீங்க? ஒரு திரட்டை சீர் எந்த முறையில் செய்கிறீங்க? இந்த முறைகளெல்லாம் புறஜாதிகளுடைய விக்கிரக ஆராதனையோடும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களோடும் ஒன்றி போகிறது என்று சொன்னால் அதை நாம் செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு முன்னதாகவே எச்சரிக்கிறது.